அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். வாழ்க்கையில் ரிசர்ச்சு, அதாவது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தி ப்ளஸ் பஞ்சபூதம் ப்ளஸ் கிரகங்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான். அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு. ஜோதிடம் திருமணம் ஆகி பிறந்த காலத்திலிருந்து இந்த ஜோதிடத்தை படித்த பிறகு எதன் மூலமாக முன்னேற்றம், எதன் மூலமாக வீழ்ச்சி, எப்பயுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறதோ அது ஒரு நாள் உங்களை எதிர்த்து வீழ்த்தும். அது எது அந்த கிரகம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நாம் எப்படி எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும், எவ்வளவு நம்பிக்கை வைக்கக்கூடாது, நமக்கு அது பிரச்சனை என்ன மாதிரி தரும் அப்படிங்கிற ரகசியம் 12 லக்கணங்களுக்கும் சொல்கிறேன். அந்த 12 லக்கணக்காரர்களும் தங்கள் லக்கணம் ராசிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதற்கு லக்கணத்திற்கு அடுத்து தான் ராசி, லக்கணத்துக்கு அடுத்தான ராசி. அப்போ நம்ம ராசியை போய் அதில் புகுத்த வேண்டாம். லக்கணத்தை மட்டும் நீங்கள் பார்த்து பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய உண்மை நிலைமை கண்டிப்பாக தெரியும். அப்போ மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அந்த மேச லக்கணத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி எல்லாம் ராகுவின் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டது. வளர்ச்சி எல்லாமே ராகுவோட கையில் தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த ராகுவோடைய கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதுதான் பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கும். அதில் மாற்றுக்கள் கருத்தெல்லாம் கிடையாது. அதே ராகு தான் உங்களை வீழ்த்தும். அதான் கவனமாக இருக்கும். அப்போ மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் வளர்ச்சி என்று சொல்லி கொடுக்கக்கூடியது ராகு தான். 100% நீங்கள் நம்பலாம். ஆனால் வீழ்ச்சி என்பது வரும்போது அதே ராகு தான் வீழ்த்தும். எப்படி வீழ்த்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லையா? ராகு எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கணும், அந்த கட்டத்தை கவனமாக லகான் கெட்டி எடுத்து போட்டு வச்சுருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதே இடத்தின் மூலமாக தான் பெரிய வளர்ச்சியையும் கொடுத்துருக்கும். அப்போ அந்த இடத்தையே என்ன சொன்னான்னா நாம் வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். இதை எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள். ஜோதிடம் படித்தவங்க சிந்தனை பண்ணி பாருங்கள். பொதுவாக இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை பேசும்போது யாருக்கும் புரியாது. இருந்தாலும் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஜோதிடம் படித்தவங்க, ஜோதிட ஆர்வலர்கள் தான் பார்க்கங்கிறதுனால இன்றைய காலகட்டத்தில் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தியது இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு லக்கணங்கள் எதால் உயர்த்தப்படுவார்கள், எதால் வீழ்த்தப்படுவார்கள். அப்போ உயர்த்தப்படுகின்ற கிரகமே ஏன் வீழ்ச்சியை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? எப்பயுமே கொடுக்கின்றவன் தான் கடைசியில் என்ன சொன்னானா முடிவுரையும் எழுதுவான். கொடுக்கின்றவன் தான் முடிவுரையும் எழுதுவான். ஏன்னா அவன் கையில் போடுச்சு. ஏன்னா அவன் தானே வளர்த்தது, அவன்தான் முடிவுரையும் எழுதுவான். அப்போ அவன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்று பார்த்து அந்த ஆதிபத்தியம் உடைய கட்டத்தில் நாம் எவ்வளவு தூரத்திற்கு பொறுப்பாகவும் பொறுமையாக இருந்து அந்த நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் சிந்தனை பண்ணமே தவிர வேற என்ன செய்யக்கூடாது. ஓகேவா? அதற்கடுத்து ரிஷபலக்கணத்துடைய வளர்ச்சி எதில் இருக்கிறது என்று சொன்னால் தொழில் என்று சொல்லக்கூடியது தான் இருக்கு. ரிஷபலக்கணத்துடைய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய தொழில். சனியால் தான் வளர்ச்சி. ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியால் தான் வளர்ச்சி. அதே தான் சனியால் தான் வீழ்ச்சி. சனியால் தான் வளர்ச்சி. சனியை நல்லா கட்டியே பிடிச்சிக்கிடுங்க.
ஏன்னா உங்களை தூக்கி சுமக்கின்ற குதிரை தான் ஒரு நேரத்தில் வந்து விழுத்தாட்டி விட்டு போகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை வந்து தூக்கி சுமக்கின்ற குதிரை ஒரு நேரத்தில் வந்து உதைச்சிட்டும் போகும், வீழ்த்திட்டும் போகும் என்பதை எல்லாரும் மனதில் வந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ மேசம் என்று சொல்லி லக்கணம் என்று சொல்லிவிட்டால் ராகு ஞாபகத்தில் வந்துவிட விட வேண்டும். ரிஷபம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் வந்து விட்டால் சனி. கவனமாக வந்து சனியோடைய வளர்ச்சி கொடுத்த வளர்ச்சியை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கையாளணும். அதே சமயத்தில் சனி இருக்கின்ற இடத்தை வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து கையாளணும். ஏன்னா கொடுத்தவன் வந்து சனி, அதே கொடுத்த அந்த சனியுடைய அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை நாம் பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தி அதோடைய லாப நஷ்டங்களை நாம் வந்து கவனமாக வைத்திருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து மிதன லக்கணத்துடைய வளர்ச்சி, எப்பயுமே மிதன லக்கணத்துடைய வளர்ச்சி சுக்கிரன் கையில் தான் ஒப்படைச்சிட்டாங்க. மிதன லக்கணத்துடைய வளர்ச்சி சுக்கிரன் தான். மிதன லக்கணத்தில் வந்து என்ன சொன்னான்னா வளர்ச்சி வந்து சுக்கிரனால் இருக்கிறது. ஆனால் அந்த சுக்கிரனால் வளர்ந்த வளர்ச்சியை அதே திருமண வாழ்க்கை தான் பிரச்சனைக்குரியதாக மாறும். கல்யாணம் முடிச்சு ஓஹோன் இருப்பான். ஓஹோன் இருந்த பிறகு அந்த சுக்கிரன் எங்கே போய் வீழ்த்துவான் என்று சொன்னால் அந்த மிதன லக்கணத்திற்கு சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறானோ அதன் மூலமாக வீழ்த்திடுவான். ஏன்னா இத்தனைக்கும் 5 குடையவன் தான், எல்லாம் 5 குடையவன் தான் இல்லைன்னு யார் சொன்னா? சுக்கிரன் வந்து மிதன லக்கணத்துக்கு 5 குடையவன் தான். இன்னொரு விதத்தில் வந்து என்ன சொன்னாலும் 12 குடையவனா வாரான்ல அப்படிங்கிறதை நம்ம சொல்லலாம். ஆனால் மிதன லக்கணத்திற்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிர பகவான் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சுக்கிர பகவானே கடைசியில் வந்து உங்களுக்கு எதிரியாக வேண்டிய லெவல் வந்துவிடும். அதனால் என்ன சொல்லலாம்னா இது 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. ஒவ்வொரு லக்கணத்துக்கு 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. ஆனால் அதை பயன்படுத்தலாம், கையில் அறுக்காமல் பயன்படுத்த வேண்டும். மேசம் ராகுவிடம் கவனமாக இரு, மேச லக்கணம். ரிஷபம் சனியிடம் கவனமாக இரு. மிதுனம் வந்து என்ன சொன்னா சுக்கிரனிடம் கவனமாக இரு. அதற்கடுத்து கடகம். கடகம் யாரிடம் கவனமாக இருக்கணும்? சந்திரனிடம் கவனமாக இருக்க வேண்டும். கடகம் சந்திரனிடம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சந்திரனே வளர்ச்சிக்கு காரகன், அந்த சந்திரனே வீழ்ச்சிக்கு காரகன். என்னுடைய நண்பர் ஒரு சொன்ன கடக லக்கணம். அப்போ கடக லக்கணம்னா அவருடைய லக்கணத்திற்கு 11ஆம் இடத்துல போய் சந்திரன். அப்போ 11ஆம் இடத்துல போய் சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் பெரிய யோகத்தில் இருந்தவர். யோகம்னா அப்படி யோகம். அப்போ அப்படி யோகத்தில் இருந்த அந்த நபர் வந்து என்ன சொல்கிறான்னா கடைசியில் வந்து எங்கு போய் வந்து தன்னுடைய இருக்கின்ற இடத்தை விட்டு ஒரு கடல் மார்க்கமான ஏரியாவில் போய் வந்து என்ன சொன்னான்னா ஒரு 17 ஏக்கர் ஒரே சமுக்கமாக வாங்கி அவங்க ஒரு மீன் பண்ணை நடத்தினார். மீன் என்பது என்னது? சந்திரன் தானே கடலில் இருக்கிறது. அப்போ அந்த இடத்தில் போய் வந்து அவர் வந்து அதற்குண்டான ஆகுதிகள்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு 17 கோடி ரூபாயை வந்து அந்த இடத்துல செலவழித்தார். ஆனால் ராமேஸ்வரத்திற்கும் அதுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் கொஞ்சம் கடற்பரப்புள்ள ஏரியா. அப்போ அந்த உப்பு காற்று அவருக்கு ஒத்துக்கிடலை. என்னாச்சு? ஜாண்டிஸ் வந்துருச்சு. ஜாண்டிஸ் வந்து இது கொரோனா பீரியடு, ஒன்றும் பண்ண முடியாது. சரியாக இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்பத்திரியில் வச்சு எல்லாம் பார்த்தாலும் கடைசியில் இயற்கை எழுதி விட்டார். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சந்திரன், அப்போ அந்த கடக லக்கணத்திற்கு எப்பயுமே சந்திரன் வந்து யோகத்தை கொடுத்து பாதிப்பையும் கொடுப்பான். கவனம் 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 கவனம். அந்த சந்திரன் இருக்கிற இடம் வந்து என்ன சொன்னான்னா அவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து லாபஸ்தானாதிபதி. அவர் லாபஸ்தானாதிபதியாக இருந்தாலும் ஒரு லாப நோக்கோடு தான் அந்த சந்திரன் வந்து கடற்கரை பக்கம் இழுத்துட்டு போனான். ஆனால் பெரிய இன்னைக்கு இருந்ததுன்னா வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய யோகமான அமைப்பு தான். அவர் போயிட்டார். அந்த மாதிரி எல்லாம் இது ஒரு நம்ம அனுபவபூர்வமாக சொல்கிறோம். அதற்கடுத்து சிம்ம லக்கணத்துடைய வளர்ச்சி சுக்கிரனை வச்சு தான். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. சிம்மத்தின் வளர்ச்சி சுக்கிரனை வைத்து தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ
சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சிம்ம லக்கணம், கடக லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சந்திரன், சிம்ம லக்கணத்திற்கு வந்து ராகு தான் வளர்ச்சியின் உச்ச பாதை கொடுப்பான். சிம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடியது ராகு தான். ஆனால் அந்த ராகு எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டு என்ன சொல்கிறானோ மொத்துன்னு கீழே போட்டுறவன் தான் ராகு. அதனால் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய வளர்ச்சி யாரால் உண்டு? ராகுவால் உண்டு. அங்கே ராகு எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் வருகின்ற பாசிட்டிவை எடுத்துகிட்டு நெகட்டிவை விட்டுறணும். பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும். ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ 4ஆம் இடம் என்று சொன்னால் வந்து வாங்கணும், வாகனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா வந்து வாகனஸ்தானத்திலே இந்த பாதிப்பை லாபத்தையும் கொடுத்தவன் அவன் தான், பாதிப்பையும் கொடுக்க போகிறவன் தான். கார் நம்ம ஓட்டக்கூடாது, டிரைவர் வச்சு ஓட்டணும், தப்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நிறையா கணக்குகள் சொல்ல முடியும். இருந்தாலும் வந்து என்ன சொன்னேன்னா சிம்ம லக்கணத்திற்கு ராகுவே வளர்ச்சிக்கு காரணம், சிம்ம லக்கணத்திற்கு வீழ்ச்சிக்கு காரணம் ராகுவே. அதனால் முன்னோர் வழிபாடு முறையாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேவா? அதற்கடுத்து என்ன சொன்னால் கன்னி. கன்னிக்கு எப்பயுமே வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, கன்னிக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான். கன்னிக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடாது, கன்னிக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சனி. கன்னிக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சனி. அப்போ இந்த சனி ஒரு வளர்ச்சியை, பெரிய வளர்ச்சியை கொடுத்து வீழ்ச்சியையும் கொடுக்கும். அப்போ வீழ்ச்சியையும் கொடுக்கும். அப்போ மண்ணில் பிறந்தவனுக்கு தண்ணீர் வளர்ச்சியை கொடுக்கும். அது அந்த தண்ணீரே ஆபத்தாக மாறும். ஏன்னா கன்னிக்கு வந்து 3ஆம் இடம் எது? விருத்தி ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது ஜலம், 11ஆம் இடம் என்பது ஜலம். அப்போ இந்த கன்னி வீட்டிற்கு சனியே பிரமாதமான யோகத்தை வந்து கண்டிப்பாக செய்வார். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் பிரமாதமான அவயோகத்தை வந்து தருவதும் அவரே. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கடுத்து துலாம். துலாமுடைய வளர்ச்சி சுக்கிரன் கையில் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. துலாமுடைய வளர்ச்சி சுக்கிரன் கையிலே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. திருமணத்திற்கு பிறகு யோகசாலி. அந்த திருமணத்திற்கு பிறகு வந்து ஒரு 25-30 வருட வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு அவயோகத்தை சுக்கிரன் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. அதனால் சுக்கிரனை எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு 2 கை, இந்த குதிரை இருக்கு இல்லையா, குதிரைக்கு சேடம் போட்ட மாதிரி எப்பயுமே கையில் பிடிச்சி வச்சுக்கணும். 100% நம்பியும் நீங்கள் வெற்றி பெறலாம். அதே 100% நம்பிக்கை வந்து உங்களுக்கு தோல்வியிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். உங்களுடைய இன்பம் துன்பம் அனைத்திற்கு காரணம் துலா லக்கணத்திற்கு சுக்கிரனே. அந்த சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அதில் வந்து உங்களுக்கு பாதகமும் வரும், லாபமும் வரும். பாதகத்தை வந்து எப்படி குறைக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். லாபத்தை வந்து என்ன சொன்னேன்னா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிடுங்க. ஆனால் பாதகம் என்பது கண்டிப்பாக ஒன்று. அதற்கடுத்து விருச்சிகம். விருச்சிகம் எப்படின்னு சொல்லக்கூடிய ஜலராசிக்கு எப்பயுமே சந்திரன் தான் வளர்ச்சி பாதைக்கு கொடுப்பான். அதே சந்திரன் வந்து என்ன சொன்னா வீழ்ச்சி பாதைக்கும் வித்துடுவான். இதை பரிசித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா ஒரு அம்மா விருச்சிக இலக்கணம். அந்த விருச்சிக இலக்கணத்திற்கு தாய் இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டார். ஒரு மாதம் ஒரு 15,000 ரூபா வாங்கி கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் தன்னுடைய பிள்ளை தகப்பனாக முடியவில்லை. 6 வருடம் ஆச்சு கலையனாய். சந்திரன் என்பது என்னது? தாய். அங்கே தாய்மைக்கு வந்து ஒரு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன் எப்பயுமே, இந்த பெரியம்மா இருக்கிற வரைக்கும் வந்து என்ன உங்களுக்கு யோகம் இல்லை சார், பெத்த தாய் எங்கே கூட தூக்கி கூட சொல்கிறீங்க அப்படிங்க. உண்மைதான். சில இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து மனித வாழ்க்கையில் ஏற்படுவது இயற்கை தான். அதுதான் அந்த கர்மாவை வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இது விருச்சிகத்திற்கு வந்து சந்திரன் தான் யோகம் ப்ளஸ் பாதகம். தனுசு லக்கணத்துக்கு எப்பயுமே ராகு தான் யோகக்காரன். நல்ல வளர்ச்சியை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான், போகத்தை கொடுப்பான், இன்பத்தை கொடுப்பான். ஆனால் அவனிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு லக்கணத்திற்கு நீங்கள் பிறந்த தனுசு லக்கணத்திற்கு எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ அந்த இடத்தில் கவனமாக இருங்கள். அதன் மூலமாக ஒரு வீழ்ச்சி வந்து கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் வந்து என்ன எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இது இப்படி தான் கர்மா சொல்லுகிறது. இந்த கர்மாவை வந்து யாரும் மாற்றிக்கிட முடியாது.
கர்மா இதைத்தான் சொல்லுது. இதை யாராலையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதற்கடுத்து என்ன சார், மகர லக்கணம். மகர லக்கணத்திற்கு எப்பயுமே வந்து என்ன சார், சனி தான் யோகக்காரன். சனி வந்து யோகத்தை கொடுக்கும். இது விருத்தி சார்ந்த விஷயத்திலும் வீழ்ச்சி சார்ந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சில பேர் போட்டு உழைப்பிக்கிடாதீங்க. விருத்தி ப்ளஸ் வீழ்ச்சி. அவள் விருத்தி இருக்கிற இடத்துல வந்து வீழ்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? வீழ்ச்சின்னு ஒன்று இருந்தால் விருத்தின்னு ஒன்று இருக்கும். எதுலேயுமே எகெனஸ்ட் ஒன்று இல்லாமலே வந்து பாசிட்டிவாகவே எதுவுமே இருக்காது. ஜோதிடத்துலேயும் சரி, மனித வாழ்க்கையிலையும் சரி, ஒரு மனுஷன்ட்ட நல்ல குணம் இருக்கும், அதே சமயத்தில் கெட்ட குணமும் இருக்கும். அதை நம்ம வந்து என்ன சொன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாத, சகிச்சுத்தானே ஆகணும். அப்போ காலையில் நல்லா சாப்பிட்றோம், மலம் போகும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் வந்து அந்த 4 சுவத்துக்குள்ளே பாத்ரூம் இருக்கும்போது நம்ம கையால் கழுவி நம்ம வந்து சுத்தம் பண்ணுறதும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். அப்போ மகர லக்கணத்தோடைய வெற்றி சனியின் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ நல்ல தொழில், போக்குவரத்து தன்மைகள், ஆள் அடிமைகள் இருந்தாலும் அதாலே ஒரு வீழ்ச்சி வரும். அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ இதை ஞாபகப்படுத்துங்க. அப்போ கும்பலக்கணத்தோடைய வளர்ச்சி சுக்கிரன். காமலக்கணமெல்லாம் காமலக்கணத்திற்கு வளர்ச்சியை கொடுக்க வந்து சுக்கிரன் தான். அந்த காமலக்கணத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கின்ற சுக்கிரன் அவனுடைய மனைவி விஷயத்திலும், பெண்ணாக இருந்தால் கணவர் விஷயத்திலும் ஒரு பெரிய யோகம் என்ற பொக்கிஷத்தை அனுபவிப்பார்கள். அதே சமயத்தில் ஒரு வீழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பொக்கிஷத்தையும் அனுபவிப்பார்கள். இது சாஸ்திரத்தில் நான் கண்ட உண்மை. அதுக்கடுத்து மீனலக்கணம். எப்பயுமே மீனலக்கணத்திற்கு வந்து வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரன் தான். மீனலக்கணத்துடைய வளர்ச்சி சந்திரன் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள. சந்திரனால் வந்து ஒரு பெரிய யோகத்தை அடைவார்கள், சந்திரனால் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைவார்கள். உங்களுடைய சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும். இதெல்லாம் உண்மையா? இதான் எல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ரீல் விடுறான்னு நினைக்கிங்க? கண்டிப்பாக இல்லை. இது ரீல் அல்ல, ஒரு மனிதனுடைய அனுபவம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேச லக்கணம். அந்த மேச லக்கணத்துக்கு ராகுதான் வளர்ச்சி. ராகுதான் வளர்ச்சி என்று சொன்னால் கல்யாணம் முடிச்ச இடம், நல்ல இடம், வசதியான இடம், தோட்டம், துறவுகள் அனைத்துமே இருக்கிறது. அப்போ அந்த ராகு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வீடு, வாசல், வசதி எல்லாம் இருக்குது. அந்த 4ஆம் இடம் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது, ஆனால் பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது. தன்னுடைய கற்பு ஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னால் புள்ளி வச்சிருச்சு. அந்த அம்மாவோட இன்றைய பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ளேயே தான் பிரச்சனை வந்துட்டுருக்கும். ஆனால் யோகம் என்பது என்ன சொன்னான்னா, வாழ்க்கை, வசதி எல்லாமே இருக்குது, புள்ளியும் அங்கே தான் வைக்குது. அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும். அப்போ எல்லா மனிதனும் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு யோகத்தையும் கொடுப்பான், அவயோகத்தையும் கொடுப்பான். மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனி யோகத்தையும் கொடுப்பான், அவயோகத்தையும் கொடுப்பான். காம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் யோகத்தையும் கொடுப்பான், அவயோகத்தையும் கொடுப்பான். ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரன் யோகத்தையும் கொடுப்பான், அவயோகத்தையும் கொடுப்பான். இதுதான் நம்மளுடைய உண்மையாக ஒரு கர்மா. இது ஒரு விதத்தில் ஒரு கர்மா. நீங்கள் எல்லாரும் இதை பார்க்குறவங்க பரிசித்து பாருங்கள். இந்த பரிசித்து பார்க்குறதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து உண்மை புலப்படும் என்பதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருவீங்க. இது நேற்று நைட்டிலேருந்து ஓடுகின்ற ஒரு சிந்தனை. நாம் வாழ்க்கையில் என்ன நடந்தது, நம் வாழ்க்கையில் நடந்தது என்ன? இப்போ ஒருத்தர் வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தார். கும்பலக்கணத்தில் போய் வந்தால் சுக்கிரன் தான் யோகசாலி. அந்த சுக்கிரன் என்று சொன்னால் வாகனம், தாய், எல்லாமே ஓகே. அப்போ அவர் ஒரு இடத்துல இருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சூழ்நிலையின் சந்தர்ப்பமாக டிரைவர் இல்லாமல் கார் ஓட்டிகிட்டு வர்றாரு. வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து ஊடால வந்து என்ன பாய்ஞ்சிருச்சு, நாய் பாய்ஞ்சிருச்சு, பிரேக் அடித்தார், வண்டியை தூக்கி அடித்து கொடை வண்டி ஓட்டு வண்டி ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் யார், நலவடம் என்பது சுக்கிரன் என்று சொன்னால் என்ன சார், வாகனம் தானே, வண்டி, வசதி, வாகனம். அப்போ இறையருளால், அவருடைய குலதெய்வத்தார்களால் ஒரு அடி இல்லாமல் காப்பாற்றப்பட்டார். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, அன்றிலிருந்து வாகனத்தை வந்து டிரைவர் வச்சு ஓட்டுங்க. உங்களுக்கு அதான் நான் இப்போ எனக்கே வந்து சுக்கிரன் வந்து யோகியும் அவரே, அவயோகியும் அவரே. யோகியும் அவரே, அவயோகியும் அவரே. நான் வாகனத்தை வந்து கொஞ்ச காலம் ஓட்டினேன், ஃபேமிலியை வச்சு. அதற்கு பிறகு ஒரு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு டிரைவர் வச்சு ஓட்டினேன். பின்னாடி தான் உட்காந்துருக்கு, பாதிக்காது. இருந்தாலும் ஒரு கருத்து வேற்றுமைகள் வந்து கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு இருக்கத்தான் செய்யுது.
அதனால் நமக்கு ஒரு மனச்சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள், பிள்ளைகளுடைய அனுபவங்கள், ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு அனுபவங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு இருக்கிறதுனால, ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் நெருப்பு லக்கணங்களுக்கு ராகுவும், மண் லக்கணங்களுக்கு சனியும், காற்று லக்கணங்களுக்கு சுக்கிரனும், ஜல லக்கணங்களுக்கு சந்திரனும் யோகத்தையும் கொடுத்து அவயோகத்தையும் கொடுப்பார்கள். அதில் நாம் கவனமாக இருந்து, ராகு என்று சொன்னால் முன்னோர்கள் வழிபாடு முறையாக பண்ணினா பாதிப்பு வராது. சனி என்று சொன்னால் எல்லைக்காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை நாம் முறையாக நன்றாக வழிபாடு பண்ணினால் பிரச்சனை வராது. சுக்கிரன் என்று சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு நாம் நன்றாக பண்ணுவது, திருப்பதி ஏழுமலையானை போய் வழிபாடு பண்ணுவது, வீட்டில் இருக்கின்ற மனைவி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை கொஞ்சம் பண்பாடோடு நடத்துவது, இதன் மூலமாக அதில் வருகின்ற மைனஸை தவிர்க்கலாம். சந்திரன் என்று சொன்னால் தாயை நன்றாக நேசிக்க வேண்டும். தாயை நன்றாக நேசித்து, என்ன தாய் மேல் என்ன சொன்னான்னா ஒரு கருத்து வேற்றுமை இருந்தாலும் உங்களுடைய கர்மா என்பது அதன் மூலமாகத்தான் உள்ளே வரும், உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கும். அதனால் இந்த 4 கிரகங்கள் மிக மிக முக்கியமானது. ராகு, சனி, சுக்கிரன், சந்திரன், இந்த 4 கிரகம் வாழ்க்கையில் நீங்கள் எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணத்திற்கு சம்பந்தப்பட்ட இந்த நெருப்புக்கு ராகுவும், மண்ணுக்கு என்ன சொல்கிறான்னா சனியும், காற்றுக்கு சுக்கிரனும், ஜலத்திற்கு சந்திரனும் பிரச்சனைக்குரியவர்கள் ப்ளஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவை கொடுப்பார்கள் என்று கூறி பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லா சிந்தனை பண்ணுவதற்கு ஒரு அற்புதமான கருத்து கோவையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.